உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நானும் போனா போதுன்னு உன் விஷயத்துல பொறுமையா இருந்தா சொத்துக்காக எங்க அம்மாவை கொல்ற அளவுக்கு வந்துட்டல. ஆமாடா, உன்னையும் கொல்லுவேன் அவளையும் கொல்லுவேன். இன்னும் ஏன்டா இங்கே நிக்கிற? ஒழுங்கு மரியாதை இந்த வீட்டை விட்டு போயிடு, இல்ல உன் பணம் தான் இங்க இருந்து போ. டேய், தேவையில்லாம என்ன சீண்டிட்ட. சாவர வரைக்கும் இதை நினைச்சு நீ வருத்தப்படுவ. சொல்லிட்டு இருக்கேன், என்னடா வீரவசனம் பேசிட்டு இருக்க? ஓடா வெளிய, போடா போடா. டேய் வெளிய போடா. டேய் ஓடா வெளிய. கையறா மேல. அவரை விடுங்க. அப்பா. அப்பா, என்னடா? பார், பாரதி விஷயத்துல உன்னை கொண்டு இருப்பேன். என் அம்மாவால நீ தப்பிச்ச. திரும்பவும் சொல்றேன், நீ உயிரோட இருக்கணும்னா என் கண்ணிலேயே பற்றாத. ஒழுங்கா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடிடு. இல்ல நீ வாழ்ந்ததுக்கு அடையாளமே இல்லாம உன்னை மொத்தம் அழிச்சிருவேன். டேய், அழிய போறது நானா இல்ல நீயான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும்டா. ஆமா, யார எங்க வைக்கணும்னு இதுக்கு மேலேயாவது புரிஞ்சுக்கோங்க. சரி ஆதி, நீ எங்கப்பா போன? ஏன் நீ போன் எடுக்கல? நீ போன் எடுக்காததாலதான் நான் என்னென்னமோ யோசிச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் விட ஆதி, பாரதிய பாத்தியா? என்ன சொன்ன ஆதி? அவளுக்கு நம்ம மேல இருந்த கோபம் கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கா? சொல்லு ஆதி, பாரதி என்ன சொன்னா? அவ என்ன சொன்னாங்கிறதெல்லாம் இருக்கட்டும்மா. நீங்க ஏமா என்கிட்ட எதுவுமே சொல்லல? நான் என்ன சொல்லணும்? புரியல ஆதி. வாசு ஏமா கொன்னீங்க? அவர் கொன்னுதான் என்ன காப்பாத்தணுமா? ஆதி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. வாசுவ நான் கொல்ல சொல்லலப்பா. உன்னை காப்பாத்தணும்னு மட்டும்தான் நான் சொன்னேன். இதெல்லாம் பண்ணது உன் மாமா அறிவுதான். எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரிஞ்சது ஆதி. அப்புறம் ஏமா என்கிட்ட சொல்லல? சொல்லக்கூடாதுன்னு இல்ல ஆதி. நீயும் பாரதியும் சந்தோஷமா இருக்கும் போது இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா உங்க சந்தோஷம் கெட்டு போயிடுமேனு தான் நான் இத சொல்லல. அதான் இப்ப மொத்தமா எல்லாமே கெட்டு போச்சு. ஐயோ அம்மா, பாரதி என்ன வேண்டான்னு மொத்தமா தூக்கி போட்டு போயிட்டாங்கம்மா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.